அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்க? ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ, மிக்சடு ஃபீலிங்கில் ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க. விலாகுள்ளே போகலாம். இது வந்து ஈவினிங் டைமுங்க. தம்பியை கூப்பிட வரதுக்கு முன்னாடி ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு அவங்க அப்பா வந்து அன்றைக்கி கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு வந்திருந்தாங்க. நைட்டும் பகலும் கொஞ்சம் ஒர்க் இருக்கனால ரொம்ப ரேரு தான். சரின்ட்டு தலைவலியாக இருக்குது, வெளியில் போய் ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் தம்பியை கூப்பிட போகலாம் அப்படின்ட்டு டீயை குடிச்சிட்டு அப்புறம் பேங்க் வரைக்கும் ஜுவல்ஸை வந்து வைக்க போயிருந்தோம். ஜுவல் வைக்க போயிருந்தோங்க. இதை வந்து என்னோடய பிஸ்னஸ்காண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவாக எடுத்து சரின்ட்டு கடைக்கு தாங்க எடுத்துகிட்டு போயிருந்தேன். எப்போது வந்து ஹஸ்பண்டே முதலீடு கொடுத்துருப்பாரு, நான் விற்று அமௌண்ட்டு கொடுத்துருவேன். இந்த தடவை வந்து அவருக்கும் செம்ம டைட்டு. ஏன்னா தம்பி ஃபீஸு தீபாவளி முன்னைக்கே வந்துருச்சு. கொஞ்சம் டைம் அவர் கிடைக்கல. ஏன்னா தம்பி சிபிசியில் படிக்கிறனால ஒரு டேமுக்கும் 20,000 23 5,000க்குள்ளே வருமாங்க. அதனால் சிரமப்படுத்தாமல் என்னான்ட்டு ஜுவல்ஸை வந்து பேங்கில் வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தேங்க. நாள் வந்து கேட்க வந்தோம். ஆதார் கார்டு அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ரூஃப்லாம் கேட்டாங்க. நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரலைங்களாங்க. அப்போ வந்து மறாவது நாள் தான் கொண்டு வந்து பேங்கில் வச்சு அமௌண்ட்டு வாங்கிட்டு போனோம். ஏன்னா இந்த தடவை வந்து நான் என்னோடய உழைப்பு அதிகமாக போகிறதோட முதலீடு அதிகமாக போட வேண்டியது இருக்கனால அமௌண்ட் அதிகமாக தேவைப்பட்டுச்சுங்கிறனால ஜுவல்ஸ் வைக்க வந்தேங்க. ஏன்னா இந்த தடவை நம்ம வளையல் வந்து ரொம்ப கம்மியாக தான் சுற்றுறோம். எப்போவும் வளையல் மட்டுமே சுற்றினா அது என்னோடய உழைப்பு தான். அதனால் வந்து லாபமோ நஷ்டமோ அந்த முதல்ல போட்டதை எடுத்து ஹஸ்பண்ட்டை கொடுத்துருவேன். இந்த தடவை நம்ம முதலீடு போட்டால் மட்டும்தான் நம்ம ரன் பண்ண முடியும் தீபாவளியை. அதனால் வந்து போட்டாச்சுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரேஷன் கடை புடவையில் வந்து பாட்டி பாவாடைன்னு சொல்லுவாங்க, பட்டி பாவாடைன்னு சொல்லுவாங்க, பக்கத்தில் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. பாவாடை ஸ்டிச் பண்ணித்தாங்க அப்படின்ட்டு. இதில் வந்து கரெக்டாக வந்து ஒரு 4.25 மீட்ரு தாங்க இருந்துச்சு. அதில் வந்து ஒரு 1/2 மீட்டர் வந்து முந்தானிக்கு போயிடுச்சு. அளவாக 2 10 கட் பண்ணி வச்சுட்டு அந்த பார்டரை வந்து ஓரமாக கட் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து இப்போ 2 பாவாடை வந்து ஸ்டிச் பண்ணேங்க. நல்லா இருந்துச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பாட்டி பாவாடை வந்து நான் ஸ்டிச் பண்ணுறது. பாட்டி ஹைட்டும் ஹிப் சைஸும் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸுங்கிறனால 2.10 வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேங்க. இதே கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் இடுப்பெல்லாம் பெருசாக இருக்கணும்னா 2.5 மீட்ரு 2.25 மீட்டருக்கு மேலே இருந்தால் தான் நம்ம ஆடல் பாடலாக ஸ்டிச் பண்ண முடியும். அளவு பாவாடை கொடுத்துருந்தாங்க, அது ஸ்மால் சைஸுங்கிறனால கரெக்டாக 2.10 மீட்டர்லேயே வந்து 2 பாவாடை வந்து அழகாக தச்சு அந்த நாடா வந்து ரொம்ப நீளமாக கேட்டிருந்தாங்க. அதனால் அது மட்டும் ரொம்ப நீளமாக வச்சு 2 பாவாடை அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேங்க. பாவாடை எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த பாவாடைக்கு வந்து ஒரு பாவாடைக்கும் 85 ரூபா வாங்கினேங்க. இப்போ கடையில் வந்து அவங்க பாவாடைக்குன்னு தனியாக விற்கிற கிளாத்தை எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் அடல் படலாகவும் இருக்கும், சுருக்கமும் நிறையா வருங்க. அதுக்கு நம்ம 100 ரூபா வந்து தையக்கூலி வாங்கலாம். நான் ரேஷன் சேலைங்கிறனால நான் வந்து 85 ரூபா வாங்கிட்டேங்க. நீட்டாக வந்து படிமான தையெல்லாம் போட்டு சூப்பராக அடித்து கொடுத்துட்டேன். என்னடா இந்த ஹேர் பேண்டெல்லாம் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் போன வருஷம் செஞ்ச ஹேர் பேண்டுங்க. போன வருஷம் இந்த ஹேர் பேண்டு செய்கிற மெத்தடு வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கிட்ட அதை பார்த்து அந்த வீடியோவில் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் கிடச்சிச்சு. ஆனால் வந்து ஹேர் பேண்ட் வந்து எதுவுமே ஓடலைங்க. இது வந்து ஆன்லைன் சேல்ஸ் தான் வந்து இந்த ஹேண்ட்மேடாக செய்கிற பொருளுக்கு வந்து மவுஸ் இருக்கும். நம்ம ஊருக்குள்ளே லோக்கல்லாம் வந்து ரொம்ப ரேரு. எனக்கு அப்படியே ஹேர் பேண்டு பூரா நின்றுச்சு. கடைசியில் அந்த ஹேர் பேண்டெல்லாம் வந்து 2.30 ரூபா 2.20 ரூபா 2.50 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்தேன். போக மீதி வந்து 100ல் வந்து ஒரு 20 போக 80 ஹேர் பேண்டு கிட்ட மிச்சமாயிருச்சு. பக்கத்தில் ஒரு பாப்பா கோவிலில் வந்து ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி போடுறேங்க்கா அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, அந்த ஸ்டாலோட இதையும் வைங்க, ஏன்னா அவங்க கொஞ்சம் சரக்குலாம் கம்மியாக இருக்குது, டிஸ்பிளேக்கு கொஞ்சம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நீட்டாக போட்டு கொடுத்துட்டேன். போன வருஷம் செஞ்சதான் இன்னும் குவாலிட்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது. 10 ஹேர் பேண்டு கிட்ட நானே எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அது கூட கொஞ்சம் வளையல் அப்புறம் பேக்கிங் ஒர்க்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருவோம். தீபாவளிக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குங்கிறனால கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க வீட்டுக்கும் போயிட்டு டெலிவரியும் கொடுத்துட்டு வந்தேன். அடுத்தடுத்து வேலை ரெடியாக இருந்துச்சுங்க. ஆல்ட்ரேஷனுக்கு துணி கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையெல்லாம் அடுத்தடுத்து கையோடு முடிச்சு கொடுத்தா தான் நம்ம அடுத்து பேங்கிள் செய்ய உட்கார முடியுங்கிறனால அந்த வேலையெல்லாம் கையோட ஜிப்பு போடுற வேலையெல்லாம் இருந்துச்சுங்க. ஒரு டாப்புக்கு ஜிப்பு போட்டு கொடுக்கறதுக்கு 50 ரூபா வாங்குவேங்க. இது வந்து அவங்க வெளியில் தைச்ச ப்ளவுஸ் அம்மா, அதுக்கு நாட்டு மட்டும் வச்சு தர சொன்னாங்க. அப்புறம் என்கிட்ட அந்த கிளாத்தில் வந்து அந்த பெல்லும் வச்சு கொடுத்துட்டேங்க. இதுக்கெல்லாம் வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணேங்க. நாட்டு 10 ரூபா, நான் வச்சு தரத்துக்கு 10 ரூபா
ரூபா சார்ஜ் பண்ணேன். மொத்த ஆல்ட்ரேஷனுக்கும் 300 கிட்ட வந்துச்சு. ஏகப்பட்ட ஒர்க் இருந்துச்சு. பல்காக வந்து முடிச்சு கொடுத்தாச்சு. பெண்டிங் இருந்த ஒர்க்கும் சேர்த்து எல்லாம் முடிச்சு கொடுத்தாச்சுங்க. அப்புறம் வந்து 2 நார்மல் ப்ளவுஸு, இது வந்து இங்கு ப்ளூ கலரு திண்டுக்கல்லேருந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நாளாக கிடந்துச்சு. சரி நம்ம வளையல் தொடுறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் உட்காந்து கம்முன்னு வளையல் சுற்றலாம். அப்புறம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு கதையாக போயிடும் அப்படிங்கிறனால இந்த 2 ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து 100 வாங்குறேங்க. லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து 200 வாங்குறேன். நிறைய பேர் ரேட்லாம் தெரில, நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து ஃபினிஷிங் நல்லா உள்ளே வந்து பிசரெல்லாம் இல்லாமல் ஜிக்ஜாக் சிசர் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருவேங்க. அப்புறம் வந்து ஒரு 6 நைட்டி வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கு வந்துருந்துச்சுங்க, புது நைட்டி. இந்த ஒரு நைட்டி ஒன்று 250 2 500 சொல்லிட்டு ஆஃபரில் வந்து 6 நைட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. நைட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒன்று ஒரு டிசைனாக இருந்துச்சுங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்கங்கிறனால நைட்டி வந்து ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. அதனால் வந்து அளவு நைட்டியும் கொடுத்துருந்தாங்க. அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இன்ச்சுக்கு வந்து அளவு வந்து குறைச்சி அதை நம்ம மடித்து அடித்து சைடு கை எல்லாமே பிடிச்சு கொடுக்கணுங்க. கொஞ்சம் வேலை அதிகம் தான். நார்மலாக நைட்டி சைடு அடிக்கிற மாதிரி இருந்தால் 20 வாங்குவேங்க. இது வந்து கீழே வந்து நம்ம கட் பண்ணி பாதி துணியை எடுத்துட்டு மறுபடியும் இருக்கிற துணியை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி அவங்களோட ஹைட்டு கொண்டு வரணுங்கிறனால கொஞ்சம் வேலை அதிகம். ஒரு நைட்டி ஆல்ட்ரேஷனுக்கு வந்து நான் 30 வாங்கினேங்க. இந்த நைட்டியில் இருந்த அளவு வந்து கிட்டத்தட்ட 54 55 இருந்துச்சு. அதை வந்து 47 குறைச்சி 46 கிட்ட ரெடியெல்லாம் வச்சு அதை வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். கொஞ்சம் வேலையும் ஜாஸ்தி தான். கடன்ட்டு எல்லாம் ஒரு சேர அளந்து கட் பண்ணிவிட்டு கடன்ட்டு அதே சேம் கலர் த்ரெட்டு போட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு டெலிவரியும் கொடுத்தாச்சுங்க. இது வந்து சாட்டர்டேங்க. ஃபுல்லாக அன்றைக்கி வந்து ஒர்க் இருந்துச்சு. தம்பிக்கு வெள்ளிக்கிழமையோட எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சாட்டர்டேலேருந்து காலாண்டு லீவு வந்து விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி அடுத்த நாள் வந்து ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டுங்க. தம்பி வந்து போய் அம்மாச்சி வீட்டில் ஒரு 4 நாளைக்கு நான் இருந்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் சொன்னாங்க. சரி போன வாரம் அவங்க வந்தாங்களா, இந்த வாரம் நம்ம போயிட்டு அதே மாதிரி அண்ணனுக்கு வந்து இங்கே கபோர்டு ஒர்க்லாம் போட்டு கொடுத்துட்டு போன உடனே அவங்களுக்கு வந்து மாற்றி வேலை செய்கிற இடத்துல வந்து அடிபட்டுருச்சு. போன தடவையும் போகலை, மறுபடியும் அடிபடவும் சரி இன்னும் போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது, போய் ஒரு எட்டு விசாரிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறனால சண்டே வந்து ஊருக்கு கிளம்பணுங்கிறனால சாட்டர்டே வந்து கடன்ட்டு எல்லா ஒர்க்கையுமே கையோட கொடுத்ததெல்லாம் ஸ்டிச் பண்ணி அப்பயே கொண்டு போய் அவங்க வீட்டில் டெலிவரியும் கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ நைட்டு எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஹைட்டை குறைச்சதுக்கப்புறம் பாருங்களேன் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குன்னு. ஆனால் இது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. தண்ணியில் போட இன்னும் கொஞ்சம் வேற சுருங்கும், அதனால் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சுருந்தேன். இப்போ 6 நைட்டியும் நீட்டாக கம்ப்ளீட்டாக மடித்து அடித்தாச்சு. அவங்களுக்கு டெலிவரியும் கொடுத்தாச்சுங்க. அப்புறம் வந்து வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மிஷின் ஏரியாலாம் ஏற கட்டி நீட்டாக வச்சு முடித்த உடனே டைலரிங் டேபிள் டூர் வந்து போட சொல்லி கேட்டுருந்தீங்க. அப்படியே ஒரு ஓரலாக காமிக்கிறேன் பாருங்களேன். இது தாங்க நான் பண்ணுற கட்டிங் டேபிள். இது மேலே திங்ஸ் எல்லாம் இருக்கும். கட் பண்ணுற மாதிரி இருந்தால் பக்கத்தில் வந்து கட்டில் இருக்குங்க. அந்த கட்டிலில் எடுத்து இதை எல்லாத்தையும் அங்கே அப்ரோவ் பண்ணிவிட்டு இந்த டேபிளில் வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கட்டில் மேலே இருக்க திங்ஸ் எல்லாம் கொண்டு மறுபடியும் இந்த டேபிள் மேலே வந்து அரேஞ்ச் பண்ணிடுவேங்க. பக்கத்தில் தான் வந்து இந்த கட்டில் இருக்குது. இந்த கட்டில் நாங்கள் யாரும் படுக்க மாட்டோம். ஊர்லேருந்து அத்தை மாமா வந்தால் மட்டும்தான் இங்கே கட்டிலில் ரெஸ்ட் எடுப்பாங்க. அதனால் அந்த கட்டில் வந்து கொஞ்சம் மெட்டீரியல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் பயன்படுத்திக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு கிளம்பணுங்கிறனால துணி வந்து ஒரு 3 பக்கெட் கிட்ட இருந்துச்சுங்க. ஏன்னா இடையில வந்து துணியே துவைக்கல, துணி வந்து நிறையா சேர்ந்துருச்சு. கையோட துவைச்சி காய போட்டுட்டோம்னா காலைக்கு உணர்ந்துடும், தூக்கி உள்ளே போட்டு ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படிங்கிறனால கையோட எல்லா துணியும் துவைச்சி காய போட்டுட்டு எடுத்து காலையில் உள்ளேயும் போட்டாச்சு. அப்புறம் வந்து கிளம்புற நேரத்தில் 2 டாப்ஸ் வந்து ஆல்ட்ரேஷனுக்கு இருந்துச்சுங்க, அடிச்சு கொடுக்க சொன்னாங்க. சரி கையோட வந்து சைடில் அடிக்கிற வேலை மட்டும்தான், ரொம்ப பெருசாலாம் வேலை இல்லைங்க. ஒரு டாப்புக்கு வந்து 20 ஒரு டாப்புக்கு வந்து 10 வாங்கினேன். ஒரு டாப்பில் வந்து ஏகப்பட்ட பிசுறு எல்லாமே பிரிஞ்சிருச்சு. அது எல்லாமே வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அவங்களுக்கு அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேங்க. அதையும் கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு அப்புறம் வந்துங்க ஊருக்குங்கிறேன். ஒரு ஃபஸ்ட்டு பார்க்க ரீசன் வந்து அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்க்க போகணுங்கிற ரீசன். அப்படியே தம்பியை விட்டுட்டு சரின்ட்டு
சனிக்கிழமை மதியம் வந்து இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. கைலி வேட்டி வந்து ஆர்டர் போட்டுடலாம், ஏன்னா கரூருக்கு போகிறோம். போனால் ஒரு வேலைக்கு 3 வேலையாக பார்த்துட்டு வந்துட்டா தீபாவளி சமயத்தில் கொஞ்சம் அரிபறி இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கை பெயினும் எல்லாத்தையும் உள்ளே இழுத்துட்டு ரொம்ப போட்டு சிரமப்படுத்திட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஜுவல்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே வேறு வச்சேன்னு சொன்னாங்க. அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு லுங்கிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறனால சனிக்கிழமை மதியமே வந்து ஈரோட்டுக்கு ஃபோன் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு கரூரில் பார்சல் எடுக்கிற மாதிரி டெலிவரி பண்ணிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு சனிக்கிழமை 8 மணிக்கு மேலே கரூர்லேருந்து ஃபோன் வருது. பாப்பா நியூஸ் பார்த்தியா பிடிச்சியா அப்படின்னு. எனக்கு வேலை அதிகமாக இருந்தேன்னா நான் பார்க்கவே இல்லை. இப்படி கட்சிங் மீட்டிங்கில் வந்து கொஞ்சம் கலவரமாயிருச்சு கரூர்லாம் அப்படின்னு சொன்னாங்க. காலைக்கு வாங்க, நைட்டில் எதுவும் வந்துடாதீங்க அப்படின்ட்டு ஊர்லேருந்து மாற்றி ஃபோன். அப்புறம் போயிட்டு யூடியூப்பில் பார்த்தா கரூரில் வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சுங்க. நம்ம எல்லாருமே யூடியூப்பில் நியூஸ்லாம் பார்த்துருப்போம். அது எப்படி சொல்கிறதுனே தெரில. மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமான துயரமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு. எப்போவும் செல்லும் கைமா தாங்க இருப்பேன். அன்றைக்கி சனிக்கிழமை பயங்கர வேலை இருந்தனால நான் செல்லை கையில் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் யூடியூப்பில் போய் பார்த்தா கரூரில் வந்து கூட்ட நெரிசலில் வந்து மூச்சு திணறனால நிறைய பேர் பாதிப்படைஞ்சிட்டாங்க. அது வரைக்கும் தாங்க அப்படியே நியூஸை பார்த்தோம். அதுக்கப்புறம் சரி காலைல 4 மணிக்கெலாம் கிளம்பணும் அப்படிங்கிறனால மொபைல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் தூங்கி எந்திரிச்சிட்டு காலைல எந்திரிச்சு கிளம்பிட்டு வண்டியில் வர தான் ஒரு நியூஸாக பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து நிறையா பேர் வந்து அந்த மூச்சு திணறலில் வந்து பாதிப்படைஞ்சு இறந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நியூஸாக இருந்துச்சு. அப்படியே வர பூரா நியூஸ் பார்த்துக்கிட்டே தான் வந்தேன். கரூர் வந்து நான் பிறந்து வளர்ந்த இடமாச்சாங்க, படித்தது எல்லாமே அங்கே தான். மிக்சடு ஃபீலிங்கில் தான் அன்றைக்கி அம்மா வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் அண்ணனுக்கு வேறு உடம்பு சரியில்லை, கண்ணில் வந்து அடிபட்டு வீட்டில் தான் இருக்காங்க. வேலை செய்கிற இடத்துல அந்த ஒரு பஞ்சிங் சீட்டுங்குவாங்க, பிசுறு வந்து கண்ணில் அடித்து தையல் போட்டிருக்காங்க. வந்த உடனே கரூரில் நடந்த நியூஸை பற்றி தாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அண்ணாவுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க கம்பெனியில் அவங்களுக்கு வேலை கொடுத்து அவங்க வீட்டில் போய் செஞ்சவங்க, அந்த ஃபேமிலியிலேருந்து 2-3 பேர் இறந்துட்டாங்க. அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது வருமுன் காப்போங்கிற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி நல்ல முறையாக செஞ்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து இத்தனை உயிர் வந்து போயிருக்காதுங்க. குழந்தைய இழந்த அம்மாவை இழந்த குழந்தைகள், அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம எல்லா நியூஸ் இட வசதி மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா மக்கள் பரவலாக இருந்திருப்பாங்க. அந்த கூட்ட நெரிசல் வந்திருக்காது. கூட்ட நெரிசல் இடம் வசதி பத்தாதனால தான் மரத்தில் ஏறி உட்காந்தாங்க. நிறைய பேர் டிச்சில் விழுந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த ஒரு பெரிய சம்பவம் நடக்கவும் தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து மோதி கூட்ட நெரிசலில் ஈடுபட்டெல்லாம் பல உயிர்கள் போனதுக்கு பெரிய காரணம். உண்மையாலுமே வந்து ஒரு மிகவும் வருந்தத்தக்கமான விஷயங்க. சனிக்கிழமை இந்த சம்பவம் சாயந்தரம் நடந்தது. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 11 மணிக்குங்க பஸ்ஸில் வந்து பார்சல் வருது. அதை எடுக்கிறதுக்கு தான் கரூர் பஸ் ஸ்டாண்ட் வந்திருந்தோங்க. வர வழி பூரா கரூர் ரவுண்டானத்துலேருந்து கடையே விரிச்சோடி கடந்துருந்துச்சு, ஏரியாவும் விரிச்சோடி இருந்துச்சு. அங்கங்கே போலீஸ் மட்டும் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு எமர்ஜென்சி சாப்பாட்டு கடை, டீ கடை, மெடிக்கல் அந்த மாதிரி கடை தான் இருந்துச்சு. பெரிய பெரிய துணி கடைகள், நகை கடைகள் எல்லாமே வந்து க்ளோஸில் இருந்துச்சு. பஸ்ஸும் வந்துருச்சு, பார்சலும் எடுத்தாச்சுங்க. நான் வந்து அந்த சைடு நின்றுருந்தேன், ஹஸ்பண்ட் இந்த சைடு நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு சமயம் பஸ் இங்கிட்டு வரும், ஒரு சமயம் அங்கிட்டு வரும். அவசரமாக பார்த்து அந்த பார்சலை எடுத்து ஒரே பார்சலாக போடவும் உள்ளே வைக்கவே முடியலைங்க. ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் தீபாவளிக்கு கடை போடுற அந்த கடையோட வாசல் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே தான் இத்தனை 10 வருஷமாகவும் தீபாவளிக்கு வந்து கடை போட்டேன். இது வந்து 11வது வருஷம். சிவா டெக்ஸ்டைல்ஸ், அந்த ஒரு எல்லோ கலர் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடைக்கு கீழே தான் ஒரு போஸ்டர் மரம் இருக்கும். அங்கே தான் டேபிளில் வந்து நம்ம வளையல் கடை, அப்புறம் போன வருஷம் தான் இந்த கொஞ்சம் கிளாத்தெல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணேன். அந்த இடம் தான். எப்போவும் அந்த இடத்த பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு டச்சிங்கான ஃபீல். அப்படியே அந்த லைனில் போயிட்டு கடையெல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த லைனில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பயங்கர க்ரௌடாக கடைகண்ணியெல்லாம் இருக்கும். இப்போ கடை அடைப்புங்கிறனால ரோடு வந்து விரிச்சோடி காணப்பட்டுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே பிரித்து ஸ்டாக்கெல்லாம் வந்து நல்ல முறையாக போட்டிருக்காங்களா என்ன ஏதுங்கிற மாதிரி எல்லாம் கையோடு வந்து பார்த்துட்டு தான் அடுத்த வேலையவே ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் அம்மா தொட்டால் பரபரன்னு விற்றுரும். அதனால் வந்து அவங்களே வந்து எல்லாம் பிரித்து எல்லாம் பார்க்க சொன்னேன். போன தடவை தாங்க ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக வாங்கி படாத பாடுபட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். இந்த வருஷம் நம்பகமான ஒரு நம்பிக்கை முறையில் ஒரு இடம் கிடச்சிச்சு. அங்கே தான் வந்து நம்பிக்கையாக 100 கைலி வேட்டி வந்து ஆர்டர் போட்டிருக்கேங்க. நமக்கு பொருள் நல்லா கொடுத்தா
ஒன்றுக்கு 4 கூட வாங்குவாங்க. நமக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். பொருள் கொஞ்சம் சரியில்லாட்டியும் மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே ஒன்றொன்றும் ஒரு கலரு ஒரு டிசைனில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்த்த உடனே தான் பார்சல் வச்சுருப்பாங்களா, கரெக்டாக எடுத்துருவோமா, இல்லை பார்சல் எப்படி இருக்கும். ஏன்னா நான் மூக்கு நுழைக்கிற விஷயத்தில் ஃபெயிலியரை தவிர வேறு எதுவுமே நான் பார்த்ததே கிடையாது. இந்த தடவை வந்து ஜுவல்லை வச்சு போடுறோம். நல்ல முறையாக வந்து மீட்டு அவர் கையில் கொடுத்துடணும். இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னல், இது வந்து எனக்கு ஒரு சேலஞ்சிங் மாதிரி தாங்க. வருஷம் ஹஸ்பண்ட் பணம் கொடுத்துருவாரு. நான் மெட்டீரியல் வாங்கி போட்டு வலையில் சுற்றி நான் லாபம் எடுக்கிறோம் இல்லையோ அவருக்கு வந்து முதலீடை கொடுத்து நல்ல பிள்ளையாயிருவேன். இந்த வருஷம் ஜுவல்ஸை வச்சு சரி நம்ம அப்போ தான் வந்து நம்ம ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்பிக்கையாக தைரியமாக ஒரு விஷயத்தில் இறங்கி அதை நல்ல முறையாக பண்ணி சக்ஸஸ் காண்றது. எப்போ பார்த்தாலும் வந்து உட்காந்து செஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம எனக்கு லாபம் கிடைக்கல, எனக்கு போட்ட காசு கிடைக்கலன்னு புலம்பிக்கிட்டே இருக்கோம். கொஞ்சமாவது ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மனசாக வந்து இதை ரெடி பண்ணி இது சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அம்மா தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர். அப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் மாமாவுக்கெல்லாம் கைலி வேட்டி எல்லாம் அங்கே எடுத்தாங்க. அங்கனக்குள்ளேயே ஒரு 10 கைலி வேட்டி அப்படியே சேல்ஸ் பண்ணியாச்சு. மொத்தம் 100 கைலி வேட்டியாங்க. 60 கைலி வேட்டி கரூரில், 40 கைலி வேட்டி நான் பழனிக்கு வந்து பார்சல் கொண்டு வந்துட்டேன். இங்கே கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம விற்றா தான் போட்ட முதலையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சமாவது இன்வெஸ்ட்மெண்ட்கான லாபம் பார்க்க முடியும். அப்புறம் அம்மா வீட்டில் வேறு எந்த வீடியோவும் அதுக்கப்புறம் நான் எதுவுமே எடுக்கலைங்க. எல்லோரும் ஆளுக்கு ஒரு செல்லை கையில் வச்சுட்டு நியூஸ் பார்த்துக்கிட்டு அதை பற்றி தான் நிறையா விஷயம் பேசிகிட்டே இருந்தோம். அப்புறம் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி எல்லாம் நீங்கள் சேஃபா நாங்கள் சேஃபா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நான் கரூருங்கிறது பழனியில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே தெரியும். வர ஃபோன் பண்ணி எல்லாம் அம்மா வீட்டில் அங்கே எல்லாம் நல்லா இருக்காங்களா, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வர அவங்களும் கேட்டுட்டு இருந்தாங்க. கரூர்னு சொல்லவுமே நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அன்றைக்கி கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்கேயே ஆல்ட் ஆகிட்டோம். திங்கக்கிழமை காலையில் தான் வந்து பழனி நானும் அவரும் வந்தோங்க. வச்சு ஒரு 4 நாளைக்கு நாங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் வர மாதிரி இருந்தால் இடையில வந்துடுறேம்மா, அம்மாச்சி கொண்டு விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் வந்து காலையில் வந்து ஒரு 4 மணி கிளம்பலான்னு பார்த்தோம், கிளம்ப முடியலைங்க. சரின்ட்டு ஒரு 6 மணி போல் தான் அங்கேருந்து கிளம்புற மாதிரி ஆச்சு. வீட்டுக்கு வரும்போது மணி ஒரு 9, 9:30 கிட்ட ஆயிடுச்சு. வந்து அவங்க அப்பாவும் வேலைக்கு போயிட்டாங்க. நானும் வந்து என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இங்கே முடியுது. நம்ம இன்னும் அடுத்தடுத்து நிறையா அப்டேட் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். நன்றி.